நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது சனி வக்ரகதியில் செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார். அந்த வக்ரம் அடையும் பொழுது 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை தருவார் என்பதை பற்றியும் சொல்ல இருக்கிறோம். வக்ரம் என்றால் என்ன? முதல்ல ஒரு கிரகம் சாதாரணமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் பின்னோக்கி செல்வது போல ஒரு தோற்றம் உண்டாகும். ஆக்சுவலாக பின்னோக்கி போவது என்பது எந்தெந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம அதை சொல்ல போகிறோம். சனி பொறுத்தவரையிலையும் இந்த 12/5/2021 முதல் 27/9/2021, அதாவது 12/5/2021 முதல் 27/9/2021 வரை வக்ரகதியில் தான் இருப்பார். அதாவது 27/9/2021 தான் அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 12/5/2021 வக்ரம் துவங்கி 27/9/2021 வக்ர நிவர்த்தி பெறுவது வரைக்கும் மொத்தம் 139 நாட்கள், சரியாக 139 நாட்கள் வருகிறது. இந்த 139 நாட்களும் என்ன பலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். சுபகிரகங்கள் வக்ரம் பெற்றால் அசுப பலன்களை தருவார்கள். அசுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுப பலன்களை தருவார்கள். ஆனால் அசுப கிரகமாக இருந்தாலும் அவர் அதாவது ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு மேஷத்துக்கு 10ஆம் இடம், நல்ல 11ஆம் இடம் சுப ஆதிபத்தியம். அப்போ சுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு வீட்டுக்கு சனி வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நெகட்டிவ் பலனை தான் தருவார். சனி 5ஆம் இடத்துக்கு, அதாவது சனி பகவான் இப்போ மகரத்தில் இருக்கிறார். மகரத்தில் இருக்கும் சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் சனி இப்போ வக்ரம் பெறுகிறார். திருவோணம் என்பது சந்திரனுடைய சாரம், சந்திரன் என்பது சனிக்கு பகை. அப்போது இந்த வக்ரமான காலகட்டங்களில் சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள், 4ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியமுடைய காரகத்துவங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய, பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சனி பகவான் பொறுத்தவரையிலும் மகரத்தில் தான் இருக்கிறார். மகரத்தில் தான் வக்ர நிலை, வக்ர கதி அடைகிறார். பிறகு வக்ர நிவர்த்தியும் இங்கே தான், வேறு வீட்டுக்கு பின்னாடி முன் வீடோ பின் வீடோ இல்லை. சனிக்கு 5ஆம் இடத்திற்கு சூரியன் சஞ்சாரிக்கும் காலம். இப்போ சனி மகரத்தில் இருக்காருங்க. சூரியன் சஞ்சாரம் செய்யும் 5ஆம் இடம் அப்படின்னும் பொழுது ரிஷபம். ரிஷபத்துக்கு வரும் காலம், அதாவது இந்த காலம் இல்லை, எப்பவுமே ரிஷபத்துன்னு சொல்ல முடியாது. சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வருவார். அது சனி எந்த வீட்டில் அடுத்த 2.5 வருஷம் பொறுத்து கும்பத்துக்கு போவார். அப்போ அங்கேருந்து 5ஆம் இடம்னும் போது உங்களுக்கு அப்போ மிதுனம் ஆகிடும். ஸோ சனிக்கு 5ஆம் இடத்திற்கு சூரியன் சஞ்சாரிக்கும் காலம் சனி வக்ரம் பெறுவார். அப்போது சனி ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறாரா? ஆடி மாதத்தில் சனி உச்ச வக்ரகதியில் இருப்பார். 9ஆம் இடமான கன்னிக்கு சூரியன் வரும்பொழுது சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 9ஆம் இடம். ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலம் என்பது மொத்தம் 139, 139 நாட்கள். இந்த வக்ரகதியில்
12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது கிரகங்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் மகர ராசியை பார்க்க இருக்கிறோம். இந்த சனி வக்ரம் பெற்றதால் மகர ராசிக்கு நல்ல பலன்களா தீய பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி விவரிக்க இருக்கிறோம். இப்போது மகர ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார். இது ஆட்சி நிலையில் இருக்கிறார். இப்போது 12/5/2021 வக்ரம் ஆகிறார். இப்போ ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருப்பது என்பது நல்ல நிலை. ஆனால் வக்ரமாகிறார் என்று சொன்னால் அது அதாவது பவர் குறைஞ்சி போயிடுது. நீச்ச பலனை தரக்கூடிய ஒரு நிலைன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது அது சரியான பலனை தராது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏற்கனவே மகர ராசிக்கு 7 சனி இருந்த போதிலும் ராசி அதிபதி அவராக இருக்கார். அப்போ ராசியிலேயே ராசிநாதன் அமர்ந்து வக்ரம் பெறுவது என்பது சரியான ஒரு நிலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சில மைனஸ் பாயிண்ட்டுகளை தர இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் அதிபதி இருந்தாலும் கூட வக்ரம் பெற்றதால் தன்னம்பிக்கை கூடும். எதுலேயும் ஒரு ஸ்டெப்பனாக தைரியமாக இறங்கி செயல்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் ஒரு வேலைக்கு மெத்தனத்தை காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு அமையலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு போகலை, ராசியில் தான் இருக்கிறார். இருந்தாலும் 12இல் இருக்கும் ஒரு பலனை கூட சில நேரங்களில் தர தயாராக இருப்பார். அப்போது 12ஆம் வீட்டில் சனி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சில பாசிட்டிவ் எனர்ஜி கூட இருக்குது. வெளிநாட்டு விஷயங்கள், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த 1ஆம் இடம் அப்படின்னும் பொழுது ராசி அதிபதியே தான். ராசி அதிபதி வக்ரம் பெற்றால் ஆட்சி நிலையில் இருப்பது இப்போ அவர் நீச்ச நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையில் அவருக்கு பவர் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போது அப்படி இருக்கும் பொழுது 2ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானங்க. இந்த ஸ்தானாதிபதி நீச்சம் ஆயிட்டாருன்னு சொன்னால் உங்கள் வாக்கு சபையில் எடுபடுமா அப்படின்னு பார்த்துக்கங்க. எடுபடாது. ஒரு பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசிக்கு இந்த வக்ரம் பெற்ற இந்த 139 நாளும் எந்த முயற்சியிலும் நீங்கள் இறங்காமல் இருப்பது நல்லது. சிவனேன்னு போயிட்டுருக்கிற வேலை அப்படி போயிட்டே இருக்கட்டும். புதுசாக எதுவும் நீங்கள் ஃபார்ம் பண்ணி அதில் எதுவும் பண்ணாதீங்க. இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு இறங்கிடாதீங்க அப்படின்ற ஒரு நிலை. ஏன்னா இந்த 139 நாளும் சாதிக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமே. பொருளாதாரம் அந்த அளவுக்கு ஒரு சுபீட்சமாக இருக்காது. பணம் வரும் போகும், ஆனால் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா 2 கூடையவன் சனியாக இருக்கிறதால, வக்ரம் பெற்றதால என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா குடும்பம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலும் மதிப்பும் மரியாதை எடுபடாமல் போகலாம். இந்த மகர ராசி அன்பர்கள் படிக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் மாணவர்களுக்கு படிப்பு கூட என்ன தான் ஆன்லைனில் படித்தாலும் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க இயலாது. தேர்ச்சி பெறுவதற்கு
அதிக சிரமத்தை பெற வேண்டிய அதிகமாக படிக்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குடும்பம் மேன்மை அப்படின்னும் பொழுது குடும்ப மேன்மையில் ஒரு குறைவும் கிடையாது. ஆனால் பண வருவாய் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கலாம். கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. நீங்கள் கொடுக்குறத கரெக்டாக கராராக கேட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் வாங்கினதை திருப்பி போய் கேட்க முடியாது. அப்படி ஒரு சூழல். அதாவது உங்கள்கிட்டேருந்து வாங்கி போனது அவங்க திருப்பி நீ போய் கேட்க முடியாது. அப்படி ஒரு நிலை இருக்கிறது. கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி இந்த ராசி அதிபதி வக்ரம் பெறுவது என்பது நீச்சம். இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் சனி வக்ரம் நீச்சம் பெற்று வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் அது உச்ச பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே ஆட்சி பெற்று வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நீச்ச பலனை தான் தருவார். இதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்ரம்னு அவங்க பிறந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னு சொன்னாக்கா சனி பக்கத்தில் வா போட்டு பிராக்கெட் போட்டிருப்பாங்க. சனி வக்ரம் இல்லை வக்ரம்னே எழுதுவாங்க சில பேர். அப்படி யாராருடைய பிறந்த ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றது இருக்கும் அன்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த 139 நாளும் ஒரு பொற்காலமாக அமையும். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலமாக மாறும். தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போது சனி பகவான் வக்ரம் பெற்று 3ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தைரிய வீரியம் ஏற்கனவே இருக்காதுன்னு நம்ம சொல்லணும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்கள் இவங்க எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். அதனால் கிடைச்ச வேலையை வச்சு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு அதை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கடகத்தை பார்ப்பார். கடகம் என்பது 7ஆம் இடம். 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது பணம் இல்லைன்னு சொன்னாலே எதுவுமே இல்லை தான். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வருங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். அதே நேரத்தில் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு தொழில் நல்லா போகாது. ஏன்னா 7ஆம் வீட்டை சனி பார்த்துச்சுன்னு சொன்னாலே அந்த தொழில் பெருசாக பூமப் ஆகாது. இருக்க உள்ளுக்கு போகும் ஒழிய, அதாவது குறைந்து போகும் ஒழிய, வருமானம் குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒழிய பெரிய லெவலில் பூஸ்டிங் இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் இருந்தாலும் இதில் காட்ஸ் கிரேஸ் கும்பத்தில் குரு இருக்கிறதுனால இந்த மகர ராசிக்கு நம்ம இதுவரைக்கும் சொன்ன பலன் அந்த அளவுக்கு ஒரு ஹெவியாக இருக்காது. ஓரளவுக்கு சுப பலன்கள் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா பார்வை பலம் ஸ்தான பலம் வேறு இருக்குது குருவுக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு நிலை தான். இதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. நீங்கள் இந்த உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம்னு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பயப்படவே தேவை. இது ஒரு பொது பலன் தான், யாருடைய தனிப்பட்ட பலனோ அல்ல. அதனால் இதை கண்டு நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில நல்லதுகள் கூட நடக்கக்கூடிய ஒரு நிலை அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 7 சனி நடந்து வெளிநாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த ஏழ்றையும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் 7 சனி நடந்து ஒருத்தர் உள்நாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதுதான் ஒரு சூசகமான ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணுங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த
சனி ஸ்லோகம் இருக்குது, இந்த சனி காயத்ரிலாம் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது. நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா அங்கே சைடில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு 10 நாள் போகும்போது கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா அது 11ஆம் நாள் உங்களுக்கு மெமரி பவர் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களாக சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். சனி பகவானை பிரீத்தி செய்தீர்கள் என்று சொன்னார். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபமிட்டு அந்த நம்ம சொன்ன ஸ்லோகத்தை சொல்லி வாருங்க. தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். நீங்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.